பிரசன்னத்தில் கடந்து வந்தவர்களாக அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா நீரை மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அவரோடு இசைந்து இருக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் அல்லவா, அப்பா நீர் என்னை நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நானும் என் வீடும் எம்மாத்திரம். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில, ஒன்றுமே இல்லாத காரியத்துல, ஒன்றுமே இல்லாத எங்கள் வாழ்க்கையின் மேல இவ்வளவாய் கரிசனையாக வழி நடத்தின அன்பு தகப்பன், எங்களோடு இருக்கிற தயவுக்காக நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பரமனின் பாதத்துல 15வது நாள் தேவன் காண செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது செபிங்க பார்க்கலாம். செபிங்க, உங்க சத்தம் உயரட்டும், உங்களுடைய ஜபத்தின் சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. அப்படியே நன்றி பலிகளை ஏறடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீர் பிரசன்னராய் இறங்கி வருவீராக ஆண்டவரே. உடைய காருண்யத்தின் கரம் எங்களோடு இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் கூடவே இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த 15வது நாள்ல பரமனின் பாதத்துல எத்தனை பேர் தொடர்ந்து உபவாசத்துல இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல. எத்தனை பேர் ஜெபித்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஜெபிக்கிறவர்கள் அதுக்கேற்ற பலனை காண்பார்கள். தேவனோடு பேசுவோம். அதுக்காக தான் இந்த 40 நாட்கள் வந்துட்டு அந்த ஒரு தேவனோடு 40 நாள்ல என்னமோ விரதம் மற்ற காரியம் அப்படின்னு இல்லை, ஒரு வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். ஸோ ஆண்டவரோடு பேசி சில காரியங்கள், சில திட்டங்கள், அடுத்த வருடத்தை குறித்துதான ஒரு தெளிவு நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது நமக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏமே இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் கிருபா அவர்கள் நம்மளை ஆராதனைக்கு நடத்துவார்கள். நல்ல விடுதலையோடு ஆராதிங்க, நல்ல சத்தமா ஆராதிங்க. என்னது மாம்சம் என்னது பலவீனம் உள்ளதா, ஆவி என்ன செய்யுமா உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நம்ம பலவீனப்பட்டவர்களாக நம்ம இந்த இடத்துல காணப்படலாம். பட் ஆனா நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பாடல்கள் மூலியமாக, தேவனுடைய வார்த்தைகள் மூலியமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலன் அடைந்து கொண்டு வருகிறீங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்படுகிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேரை விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. தேவன் எங்களோடு பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது ஒன்றே ஒன்று தான், என்ன அப்படின்னா நம்ம படுகிற பிரயாசம் விருதாவாக போகவில்லை. ஸோ வியூஸுக்காகவும் மற்ற காரியத்திற்காகவும் அல்ல. எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிலாம் இல்லை. எப்படியாவது ஒரு ஆத்மாவாவது தேவனுடைய பக்கம் வரணும். அதே நேரத்தில் நம்மளோடு சேர்ந்து அவர்களும் ஒரு குடும்பமாக இணைந்து செபிக்கணும் அப்படின்ற ஒரே காரியம்தான். ஸோ அதெல்லாம் நம்ம நினைவில் வைத்து நாம் செபிப்போம். தேசத்தில் மிகப்பெரிதான எழுப்புதலை உண்டாக்கும். ஸோ இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்க பாஸ்டர் அவர்கள் நம்ம ஆராதனைக்கு நடத்தி கொண்டு போவோம். எல்லா இடங்களில கண்களை மூடி தேவனை பார்த்து, எங்கள் மேல எப்படி நெஞ்சாவிய நாளில் கொடுக்கத்தாவிய அபிஷேக தைலத்தினால எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்தின் ஆவியே மழையாக பொழியும் ஆவியே
இடத்திலிருந்து தேவ பிரசன்ன கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். எல்லா உள்ளத்தினால் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. ஓ ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகம். ஆவியானவரே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஒரு விஷயம் மாத்திரம். ஆவியே, ஒரு மகந்தலான சகல பலமா ஒவ்வொரு மேலும் தெய்வீக மகிமை கத்தாவே நலப்பட்டுமே. ஒவ்வொரு மேல தெய்வீக மகிமை நலப்பட்டு மாட்டோமே. அந்த மேல் வீட்டு அறையில அவியானவர் 120 பேர் மேல நிரப்பப்பட்ட அந்த அக்னியினால அவியானவர் அதே அக்னி அவியானவருக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் பாலையில் பார்க்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்தினால அவியானவர் ஊற்றப்படுவதாகப்பா. அவியானவர் ஊற்றப்படுவதாக. அவியானவர் ஒவ்வொருவரும் நிரப்புவதாக. தெய்வீக பிரசனத்தினால தெய்வீக அபிஷேகத்தினால நிரப்பப்படுவதாக. ஆவியே, ஆவியே,
கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் வரமாக, கனிதரும் வரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே. ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் முயற்சி மாத்திரம். ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே. ஓ ஷகதரக பலதுல பலபா, இயேசுவின் நாமத்தினாலே அக்னியினால நிரப்புங்கப்பா. ஓ தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்புங்க. அவையான தெய்வீக மகிமையினால நிரப்புங்க. அவையான வேலை நிற்கிறான அவையான எழும்ப முடியாதபடிக்கு, ஓ ஜெபிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா கட்டுகளையும் நாசனாக இயேசுவின் நாமத்தினால ஒய்யெடுக்கப்படுவதாகப்பா, ஒய்யெடுக்கப்படுவதாக, ஒய்யெடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சௌக்கியமா இருக்கீங்க? ஆமென். ஒரு பாடலை பாடி நம்முடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோம். மலைகள் விளங்கினாலும் பர்வதங்கள் நினைப்பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நினைப்பெயராது பாடலை பாடி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நினைப்பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நினைப்பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நினைப்பெயர்ந்த எல்லா காரணம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நினைப்பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைப்பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தே, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டே. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தே, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டே. பாவங்களை மன்னித்தே, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தே, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால்
ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். வெயிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். வெயிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை. எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காலே போகும் என்று வாக்குரைத்தேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காலே போகும் என்று வாக்களித்தேன். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை ஊற்றப்படும்படி செய்திடுவே. ஊற்றப்படும்படி செய்திடுவே. கிருபை விலகாதை. உற்சாகமாக தட்டி. கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் பெயர்ந்தாலும். மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் பெயர்ந்தாலும். கிருபை விலகாது. சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதுப்பா. ஒருபோது உங்க கிருபை எங்களை விட்டு விலகாது என்று சொல்லி உள்ளத்து நாளை எத்தனை பேர் சொல்ல முடியும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் அப்பா நீங்க என் மேல வச்சிருந்த அந்த கிருபை, நீங்க என் மேல வச்சிருக்கிற அந்த கிருபை ஒருபோது விலகாது என்று சொல்லி எத்தனை பேர் உள்ளத்து நாளை சொல்ல முடியும். உற்சாகமாக கரங்களை தட்டி. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். எங்களுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை. எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தில் ஆலோசனை பாவ கிருபை விலகினாலும் கிருபை விலகாதுப்பா. பாவ கிருபை ஒருபோது என்னை விட்டு விலகாது. அவையானவர் இதுவரை எங்களை காத்து கிருபை. இதுவரை அவையானவர் என்னை உயர்த்தி வைத்த ஒரு கிருபை. அவையானவர் இனிமேல் கத்தாவே என்னை தாவுகிறதுக்காக தாவுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற மாட்டோம். உள்ளத்தில் ஆழத்தின காலங்களை உற்சாகம் தட்டி. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசையா
ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதை. இந்த ஓய்சன் சமட்டும் எனக்கு விரோதமாய் எழும்பும், எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தே. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தே. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவே, குற்றப்படும்படி செய்திடுவே. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கிருபை என்ற சொல்ல முடியும். எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களப்பா. அவன் எத்தனையோ ஆயுதங்கள், அவன் எத்தனையோ நேரங்களில் எனக்கு விரோதமாய் மனிதர்களை தூஷணமான வார்த்தைகள், மனிதர்களை தூஷணமான செயல்கள் அவையானவனை நேர்க்க நேர்ந்தாலும் கட்டாவை எல்லாவற்றிலும் கட்டாவை என்னை உயர்த்தி வைத்து அவையான உன்னதங்களிலே அப்பா எங்களை உட்கார வைத்திருக்கிற தெய்வமே பாமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா கிருபையை விட்டு விலகு. நான் எதிர்பார்த்தவர்களாய், நான் நேசித்தவர்கள், அதிகமாக நம்பினவர்கள் என்னை விட்டு விலகினாலும், மலைகள் விலகினாலும் அப்பா நீங்கள் என்னை விட்டு விலகலப்பா. ஒருவேளை நான் உண்மை விட்டு விலகி இருக்கலாம், ஒருவேளை நான் உண்மை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்னை விட்டு தூரம் போகாமல் என் கரத்தை பிடிச்சு ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறது. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுது, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் நம் மேல வைத்த கிருபை மாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் அது அழியாமல் இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒளி வீசுகிற காரியமாக இருக்கிறது. நம்ம எத்தனையோ முறை நம்ம நினைச்சிருக்கலாம் இது முடிந்து விட்டது, இது அவ்வளோதான் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் கிருபை மாத்திரம் நம்மளோடு. ஹல்லேலூயா.
பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், மாறாத உருக்கமான இரக்கத்தினால உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி. ஓ, எவ்வளவு அன்புள்ள தகவல் பார்த்தீங்களா? மாறாமல் சேர்த்து கொண்டிருக்கிறார், மறக்காமல் நம்மளுக்கு அப்படியே உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை பார்த்து, ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தாழ்த்து வருமைக்கிறோம், சுமக்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ உங்களை இந்த 15வது நாளில் சந்திப்பதை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 15 நாள்லேயும் 15 நாள் தான் கடந்திருக்கோம், இன்னும் கிடக்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது. பாதி கிணறு கிட்ட வந்துட்டோம், இன்னும் பாதி கிணறு இருக்குது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு தெரிந்த உறுப்பினர்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு தெரியப்படுத்துங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, இன்றைக்கும் ஒரு காரியத்தின் கூடாக உங்களோடு நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதரை குறித்து நம்ம எல்லாருக்குமே அந்த மனிதரை தெரியும், நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம், நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கோம். இன்றைக்கும் தேவன் அவரிடத்துல இருந்து ஒரு சின்ன காரியத்தில் உங்களோடு பேசலாம் என்று ஆசைப்படுகிறார். ஓகே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு அவனை நோக்கி அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய வீட்டிற்கு இன்றைக்கு பெரிய ரட்சிப்பு வரப்போகுது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு என்னவா? ரட்சிப்பு வந்தது. சொல்லுங்க, ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்தது. அப்போ ரட்சிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, ரட்சிப்போட கேட்டகரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆபத்துல அல்லது துன்பத்திலிருந்து நாம் மீட்கப்படுகிறது, பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது, போராட்டத்திலிருந்து நாம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா தப்புவிக்கப்படுகிறது. என்னவா? மீட்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது, விடுதலையாக்கப்படுகிறது, தப்புவிக்கப்படுகிறது. அப்ப ரட்சிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பொழுது நம்மளுடைய மாம்சீகத்திலிருந்து, மாம்சத்துல மட்டும் ஒரு பெரிய விடுதலை அல்ல, ஒரு ஆவியிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்ப ரட்சிப்பு, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது
அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம், எப்படி அவன் ரட்சிப்பை பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரட்சிப்பை குறித்து அந்த இடத்துல போடும்போது எல்லாரும் நம்மள்ட்ட முதல்ல கேட்குற காரியம் என்ன அப்படின்னா, ஏசாமி ஏத்துக்கிட்டீங்களா, எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா. நிறைய பேருக்கு ரட்சிப்பு அப்படின்னா அவரை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். பட் ஆனா என்னன்னா, அதனுடைய ஆழமான காரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்திலிருந்து, ஒரு பிரச்சனையிலிருந்து, ஒரு போராட்டத்திலிருந்து என்னை மீட்டு எடுக்கப்படுகிறது. அப்ப என்ன இந்த ஆபத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்டு எடுத்ததுக்கான ஒரு நிகழ்வு தான் ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. இந்த காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சகையை பார்த்து சொல்றாரு, உனக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்ட்டு. இந்த சகையை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2வது வசனத்துல போட்டிருக்கு, அவன் எப்படியா சொல்லுங்க, அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருக்கிற சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா, அவன் ஒரு ஆயக்காரன். ஆயக்காரனா நமக்கு தெரியும், இன்னும் தமிழ்ல கொஞ்சம் என்ன அப்படின்னா, வரி வசூல் செய்கிறவன். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா டாக்ஸ் கலெக்டர். 2வது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா, ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். இப்ப இந்த 2 காரியமும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறவனாக, பணக்காரனாக, நல்ல வேலையில இருக்கிறவனாக காணப்படுகிறான். ஆனா அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய காரியம் 3வது வசனத்துல பார்க்கும்போது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவனுக்கு காசு வேணும் அப்படின்லாம் இல்லை, அவனுக்கு பதவி வேணும் அப்படின்லாம் இல்லை, அவனுக்கு அது வேணும் இது வேணும்லாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவன்கிட்ட எல்லாமே என்ன செய்யுது, இருக்குது. அதை காட்டிலும் அவனுக்குள்ளார இருக்கிற ஒரு விருப்பம், அவனுக்குள்ளார இருக்கிற ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும். சோ நம்ம ஒண்ணுமே இல்லைன்னா கூட என்ன பண்றோம், என்ன செய்யறோம், சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவரை பார்க்கிறோமா? இல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம பார்க்கிறோமா? ஆண்டவரை பார்க்கிறோமா, ஐ மீன் ப்ரே பண்றோமா? அவரோட நம்ம பேசுறோமா? இப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அவனுக்கு பணமும் தேவையில்ல, பதவியும் தேவையில்ல. நம்ம தான் வந்துட்டு என்ன பண்றோம், ஆண்டவரே எனக்கு வேலை கொடுங்கப்பா, பணம் கொடுங்கப்பா, படிப்பு கொடுங்கப்பா, அதை கொடுங்கப்பா, இதை கொடுங்கப்பா, ஐஸ்வர்யத்தை கொடுங்கப்பா, எல்லாமே நல்லது. ஆனா இது மாத்திரம் தேவையில்லை. இவனுக்குள்ளார இருந்த ஒரு காரியம் எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனா அவனை நான் பார்க்கணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிறதான வந்துட்டு லோக்கல் பாடியில் எலெக்ஷன்ல இருக்கிறவங்க, வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி, வாட் எவர், ஒரு சின்ன சின்ன போஸ்ட்ல இருக்கிறவங்களே எப்படி இருப்பாங்க? நல்லா டிப் டாப்பா, பென்ஸ் கார் தான், ஆடி கார் தான், இனோவா தான், ஸ்விஃப்ட் தான். என்னது கரைவேட்டி கசங்காம போட்டிருக்க சட்டை வந்துட்டு அப்படியே எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே ஏசிலே வந்துட்டு அப்படியே இறங்கிட்டு அப்படியே போயிட்டு மினுக்கா இருந்துட்டு போகிறாங்க. இவன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஐஸ்வர்யவனா இருக்கிறான், ஐ மீன் வந்துட்டு எப்படி சொல்றது, ஆயக்காரனா இருக்கான், நல்ல வேலை நல்லா இருக்கு, அவன் நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கிறான். அவன் நினைச்சிருந்தான் அப்படின்னா யார்கிட்டயாவது சொல்லி, நான் ஆண்டவரை பார்க்க, அது எப்படி சொல்றது, நான் ஆண்டவரை பார்க்கணும், ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு செஞ்சிருக்கலாம். சரி அப்படி விடுங்க, இல்லைன்னா அவரையாவது இன்வைட் பண்ணியிருக்கலாம். ஆனா அதையும் அவன் செய்யல. என்ன செஞ்சான் அப்படின்னா, அவரை பார்ப்பதற்கு அவன் தயாராகி போயிட்டு இருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். வகை தேடினான்னா எப்படியாவது அவரை பார்த்துடணும், அதுக்கு என்ன வழி? சரி, 3 காரியத்தை அவன் செஞ்சா அது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு பார்ப்போம். என்னன்னா,
அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழிக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்துல என்ன செஞ்சான்? ஏறினான். இப்போ கூட்டம் அதிகமா இருக்கு, ஆனாலும் அவரை பார்க்க முடியல. ஆனா எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். ரெண்டாவது, அவரை பார்ப்பதற்காக முன்னாடி ஓடுறான். மூன்றாவது, காட்டத்தி மரத்துல ஏறுறான். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எத்தனை பேரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், எதுக்குங்க சர்ச்சுக்கு வரீங்க, எதுக்கு ஆண்டவரை பார்க்க போறேங்க, சர்ச்சுக்கு போறோம், ப்ரேயர் பண்றேன். இவன்ட்ட இருக்கிற அந்த குவாலிஃபிகேஷனை பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது அவரை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு காரியம். ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கு. நம்மளால சொல்லுவோம் பஸ்ஸில் கூட்டங்க, அதனால பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன், நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டேன். ஆட்டோ பஞ்சர் ஆயிட்டு, ஸோ அங்கே எங்கள் ஊரில் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, நான் போகலன்னா நல்லா இருக்காது. அவன் குள்ளனா இருக்கான், பரவாயில்ல, ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கு, என்னால் ரீச் ஆக முடியல, ஆனாலும் அவரை பார்க்கணும். முன்பாக ஓடினானா. எத்தனை பேர் சொல்ல முடியும், காலையில் நம்மளுடைய சர்வீஸ் இத்தனை மணிக்கு அப்படின்னா எத்தனை பேர் உள்ளத்தினால அதுக்கு முன்பாக 9 மணி அப்படின்னா 8:55 வந்துடலாம், 10 மணினா 9:55 வந்துடலாம், 7 மணிக்கு காலையில் சர்வீஸ்னா 6:55 வந்துடணும். அதுதான் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம், அதுதான் ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்ற ஆர்வம், எப்படியாவது அவரை வந்துட்டு கேப்சர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாகம். மூன்றாவது, நான் குள்ளந்தான், கூட்டம் அதிகமாக தான் இருக்கு, என்னால் ஓட முடியும். இன்னொன்று என்ன செய்ய முடியும்னா ஏறவும் முடியும். ஓட முடியும், ஓட முடியும், ஏறவும் முடியும். பாருங்க, அவன் மரத்துல ஏறி நின்று பார்க்கறான். நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் சர்ச்சு மேலே இருந்தாலே 2 படி ஏறுறதுக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது பாஸ்டர், என்னால் முடியல, உட்காரவே முடியல, நிற்க முடியல, அது செய்ய முடியல, இது செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவனுடைய அந்த குவாலிஃபிகேஷனை பார்க்கும்போது எப்படியாவது அவரை பார்த்துன்ற ஒரு ஆர்வம், எப்படியாவது அவரோட நடந்துடணும், எப்படியாவது அவர்கிட்ட பேசணும், எப்படியாவது பார்த்தா போதும். ஸோ நம்மள்கிட்ட அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா? முன்னாக ஓடுறான், அவர் அங்க வராருன்னா இவன் முன்னாடி ஓடுறான். இதுதான் விசுவாசம், இதுதான் வந்துட்டு தாகம், இதுதான் வந்துட்டு ஆண்டவரை எப்படியாவது நான் பார்த்துடலாமான்ற ஒரு ஏக்கம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. அப்போ அவன் என்ன செய்யறானா, இந்த குவாலிஃபிகேஷனோட ஓடுறான். இப்ப 2வது பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இவன் வேலையை இவன் கரெக்டா செஞ்சு முடிச்சு மரத்துல ஏறி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ 5வது வசனத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து, ஆமென் ஆமென் ஆமென், இவனுடைய இருதயத்தினுடைய ஏக்கம், அவனுடைய வாஞ்சை, அவன் என்னை பார்க்கணும் அப்படின்ற தாகம் எல்லாமே ஆண்டவருக்குள்ளார, ஆண்டவர் அதை அறிந்தபடினால எப்படியாவது அவன் பார்க்கணுன்ற எண்ணம் அவரை அங்க நிக்க வச்சுட்டு, அவர் நின்று நம்மளை பேசணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்க. 10ஓட 11 அல்லேலியா போட்டுட்டு கையை தட்டிட்டு போற கூட்டமா இருக்கக்கூடாது.
என் எண்ணம், என் ஏக்கம் ஆண்டவரை கொஞ்சம் நிக்க வைக்கணும். ஆண்டவரை கொஞ்சம் நிக்க வச்சு அவர் என்கிட்ட பேசணும். ஆமென். அப்போ அவர் அந்த இடத்தில் வந்து அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. எல்லாரையும் பார்க்கிறாரு, இவ்வளவு பேரை பார்க்கிறாரு, எல்லாமே செய்யறாரு. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, அந்த அண்ணாந்து பார்த்து தான் என்னன்னா, இவன் இங்க இருக்கிறான், இயேசு அங்க இருக்கிறாரு, இங்க நடந்து வந்துட்டு அவர் போயிருக்கலாம். இல்ல ஒருவேளை யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சகை உங்களை பார்க்கணும் விரும்புறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவனை தேடி போறாரு பாருங்க. ஏன் அப்படின்னா, இவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கத்தை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. தேடி போய் அவன் ஸ்தானத்துக்கு தன் ஸ்தானத்தை இறக்கி அந்த இடத்துல அவன் ஸ்தானத்துல அவர் நிற்கிறார். எப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், ஆண்டவரே அப்படின்னு கரங்களை உயர்த்தி பார்த்து அண்ணாந்து பார்த்து அவரை பார்ப்போம். இப்ப இயேசு சாமி அவனை பார்க்கிறாரு, அண்ணாந்து பார்த்து அவன்கிட்ட பேசுறாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம பார்க்கணும்னு, நம்ம அந்த விருப்பம் இருந்தாலே போதும், அவர் நம்மளை தேடி வந்துடுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு இருதயத்தில் இருந்த ஒரு காரியம், எப்படியாவது ஆண்டவரை பார்த்தணுன்ற ஏக்கம் அவரை நிக்க வச்சு நின்னு அண்ணாந்து பார்க்கிறாரு. ஆண்டவரை பெரிய மகிமையான அந்த எப்படி சொல்றது ஸ்தானத்துல பரலோகத்தில் இருந்தவர் பூமியில நமக்காக இறங்கி வந்தாரு. இன்னும் டவுன் ஒர்த்து போய் எல்லாரும் சொல்ற மாதிரி அவன் ஒரு பாவியான மனுஷன், எல்லாரும் சொல்ற மாதிரி பின்னாடி பார்க்க போற முறுமுறுக்கிறாங்க, அவனை அற்பமா நினைக்கிறாங்க. இன்னும் டவுன் ஓரத்துல இறங்கி அவனுக்காக அங்க போய் நிக்கிறாரு. ஆமென். அண்ணாந்து பார்க்கிறாரு. நீ என்ன பார்க்கணும்னு வந்த சகையும், நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். நீ என்ன பார்க்கணும்னு நீ நினைச்ச, யார்ட்டையும் சொல்ல, ஆனா நான் உன்னோட எண்ணங்கள் அறிஞ்சு நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். ரெண்டாவது, அவன் ஸ்தானத்தை விட்டு வந்துட்டு சொல்றாரு, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு. இந்த கண்டு அப்படின்னு சொன்னாலே என்னோட பிரசங்கத்தை கேட்குறவங்களுக்கு தெரியும். பார்ப்பது என்பது வேறு, காண்பது என்பது என்னது வேறு. பார்ப்பது என்பது சாதாரண மனித, இப்போ பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்குற மாதிரி உங்களெல்லாம் நான் பார்க்குற மாதிரி சாதாரணமான பார்வை. காண்பது என்பது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு சமயம் வந்துட்டு ஆபிரகாம் சாராலும் சேர்ந்து ஆகாரை வந்துட்டு துரத்தி விடுறாங்க. அவன் தன் பிள்ளை இஸ்மவேலோடு வனாந்தரத்தில் போறா. அந்த வனாந்தரத்தில் போகும்பொழுது அந்த இடத்துல வந்துட்டு அவளுக்கு தண்ணீர் இல்லை, பிள்ளை அழுகிறது. இப்ப பிள்ளைய போட்டுட்டு அவள் கதறி அழுகிறா. உடனே ஆண்டவர் அவருடைய பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அந்த வனாந்தரத்தில் துருத்தி ஊற்றை உண்டாக்குறாரு. உடனே அவ சொல்றா, ரகாயிரோஹி, நீர் என்னை காண்கிற தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வனாந்தரத்துல எனக்குன்னு யாருமே இல்லை, தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, நலம் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. பட் நான் நடந்து வரும்போது, நான் பசியில தவிக்கும் பொழுது, என் பிள்ளை தண்ணி இல்லாம கதறும் பொழுது, சாக போற நிலைமையில எனக்கு ஆறுதலா யாருமே இல்லை. ஆனா ஒன்று எனக்கு தெரியும், மனிதன் பார்வையில நான் இல்லாம இருக்கலாம் பாதுகாப்புக்கு, ஆனா தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கண்கள் என்னை காண்கிறதா இருக்கு. அதனாலதான் மனுஷன் என்னமோ முகத்தை பார்ப்பான், கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறவரா காண்கிறவரா இருக்கிறார். ஆமென். இப்ப அவனை காண்கிறாரு பாருங்க. மூன்றாவது அவனை பார்த்து சொல்றாரு, சகேயுவே நீ சீக்கிரம் இறங்கி வா. இந்த இடத்த படிக்கும்போது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா லூக்கா இதை எழுதும் பொழுது ஆல்ரெடி சகேயு அந்த ஊர்ல சகேயு எல்லாருக்கும் தெரியும்.
ஆண்டவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா அதுல போகும்போது எரிகோ பட்டணத்து வழியா தான் கடந்து போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சு ஆல்ரெடி சகையுக்கு இயேசு கிறிஸ்துவையோ இல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு சகையோ தெரிஞ்சிருந்தா முதல்ல பார்த்துருப்பாரு. இல்லைன்னா சகையோ வந்துட்டு ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சிருந்தார் அப்படின்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். என்ன, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக. இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சகையு அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்லி அழைக்கிறாரு. ஒருவேளை மற்றவர்களுக்கு அவனுடைய சூழ்நிலையோ அவனுடைய பேரோ மற்ற காரியமோ எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன சம்பவிக்குது அப்படின்னா, அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவனை என்ன செய்யறாரு? பேர் சொல்லி அழைக்கிறாரு. என்ன பேர் சொல்லி அழைக்கிறாரு? அவனோட பேரு அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர். அவருக்கு நம்ம பேர் தெரியாம இருக்குமா? சகேயுவே அப்படின்றாரு. எனக்கு ஒரே ஷாக்கு. இதை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. சகேயுவே இறங்கி வா, பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன், என்னெல்லாம் அவருக்கு தெரியுமா, என்னெல்லாம் எப்படி சொல்றேன்னா, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அவர் கண்ணுக்கெல்லாம் நான் தெரிவேனா? பெரிய பெரிய ஆள் தான் தெரிவாங்க, பணக்காரங்க தெரிவாங்க, படித்தவங்க தெரிவாங்க, திறமை படித்தவங்க தெரிவாங்க, அவங்க இவங்கெல்லாம் தெரிவாங்க. நான்லாம் அவர் கண்ணுக்கு தெரியவனாங்க அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை படித்த உடனே பின்னாடி பார்க்கும்போது அதை கண்ட யாவரும் அவன் வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு இறங்குவா, இன்றைக்கு நான் அவன் வீட்டில் தங்கணும் அப்படின்றாரு. உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் ஆண்டவரை அழைச்சிட்டு போகிறான். ஆண்டவரை அழைச்சிட்டு போனோடனே அங்கே இருந்த எல்லாரும் அவனை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. இவன் பாவியாச்சு, இவன் இப்படி பண்ணுறவனாச்சு, அவன் அப்படி பண்ணுறவனாச்சு, இவன் வீட்டுக்கு ஆண்டவர் எதுக்கு போகணும் அப்படின்ட்டு. அவன் பாவியோ இல்லை பட்டை தீட்டின காவியோ என்ன சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் பாவிகளையும் நேசிக்கிறார். என்ன செய்யறாரு? பாவிகளையும் நேசிக்கிறார். பாவத்தை தான் என்ன செய்யறாரு? வெறுக்கிறாரு. அவனுடைய இருதயத்தினோட இயக்கத்தை இவன் நினைக்கிறான். எல்லாரும் நினைச்சுக்கலாம், என் வீட்டுல ஏசாமி தங்கலாமே, என் வீட்டுல ஏசாமி தங்கலாமே. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. அதை நான் படிக்கும் பொழுது பேர் சொல்லி அழைக்கிறாரு, நீ வான்றாரு, அவன் வீட்டில் தங்கணும் அப்படின்றாரு. அவன் சீக்கிரமாய் அவரை அழைச்சு கொண்டு போறான். இன்னைக்கு உங்கள்கிட்ட தேவன் பேசுறதுக்கு விரும்புகிறார். உங்க வீட்டில் வாசம் பண்ணணும்னு விரும்புறார். உங்க குடும்பத்தில் அவர் தலைவராக இருக்கணும்னு விரும்புறார். கர்த்தர் நல்லவன். உங்க குடும்பத்தில் அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க அவரை எந்த விதத்துல பாக்குறீங்க, எந்த விதத்துல அவரோட இன்டராக்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான். எல்லாரும் சொல்றாங்க அவன் பாவி ஆயிடுச்சு, அவனிடத்துல தங்க முடியா போறான்னு முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் வெளிப்பிரகாரத்தை வைத்து ஒரு மனிதனை வந்துட்டு தீர்மானிக்கிறது இல்லை. வெளிப்பிரகாரத்தை வச்சு அவனோடு பழகிறது இல்லை. வெளிப்பிரகாரத்தை வச்சு அவனோடு வந்துட்டு சம்பாஷணை பண்றது இல்லை. அவனுடைய உள்ளான இருதயம். 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
நான் அநியாயமாய் ஒரு இடத்துல வாங்கியிருந்தா அதை நாளத்தினையாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்றான். இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நம்ம படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். அந்த வாலிபன் அதுக்கு முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவர்களே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், ஒரு வாலிபன் ஆண்டவரை சந்திக்கிறான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரமாணங்கள்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்து கடைபிடிச்சுடுறேன், பெர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி ரைட் ஓகே, இதெல்லாம் பிரமாணத்துல கரெக்டா இருக்கு. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. அதற்கு இயேசு நீ பூரண சத்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்து அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட உடனே துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இப்போ இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, சம்பூர்ணமா நீ இருக்கணும் அப்படின்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ரெச்சிப்படையணும் அப்படின்னா, பரலோகத்துல உன்னுடைய பொக்கிஷங்கள் நீ சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, நீ இருக்கிறத எடுத்து இல்லாதவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவனை மனமடிவாக்கிட்டான். யோசிச்சு பாருங்க, அவனுடைய இருதயத்துல காணப்பட்டதான ஒரு காரியம், இருதயத்துல காணப்பட்டதான ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்துட்டு ஐஸ்வர்யான்களை வெறுக்கிறது இல்லை, பணக்காரனா இருக்க வேணான்னு சொல்லலை. அது குறித்து இன்னொரு நாள் பார்க்க போறோம். ஆனா எதை ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்றனா, நீ எதை முதன்மையா வச்சிருக்கிற? அழிஞ்சு போறத நீ முதன்மையா வச்சிருக்கிறியா, இல்ல அழியாத பரலோகத்துல சேர்த்து வைக்கிற உன்னுடைய பொக்கிஷம், அப்புறம் நீ என்னை பின்பற்றுவான்றாரு. ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா, இழப்பதற்கு கொஞ்சம் இழுக்கா இருக்கு. ஆனா இங்க சகையனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பாருங்க, ஆண்டவரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம், ஆண்டவர் தன்ட்ட பேசும்பொழுது மற்றவர்கள் பார்வையில நான் அற்பமா இருக்கிறேனே, அசிங்கமா இருக்கிறேனே, வேதனையா இருக்கிறேனே அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யறான் அப்படின்னா, எல்லாமே ஒரு காரியமாக அவன் நினைக்கிறான். என்ன காரியம் நினைக்கிறான்னா, இயேசு என்கிட்ட பேசுவாரா, இயேசு என் கூட வந்துட்டு தங்குவாரா, இயேசு அப்படின்னு அவரே என்னை பார்க்க வந்துட்டாரு, அவரே என்கிட்ட பேசிட்டாரு, அவரே என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், அவரே என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட இருந்து எல்லாம் அவர் எனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஆனா நான் அவர் கூட இருக்கும்போது நான் அநியாயமா இருக்கணும்னு விரும்பல. ஆண்டவர் சொல், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை என்ன பண்ணுவேன், அதிகாரியாக வைப்பேன். ஸோ அவன் ஆண்டவர் பக்கத்தில் வந்தோடனே அவனுக்குள்ளார இருந்து உண்மை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் பக்கத்தில் வந்த உடனே அவன்கிட்ட இருக்கிறதான கசப்புகள், காயங்கள், நம்ம அநியாயமா வாங்கிட்டோமே என்ற ஒரு எண்ணம், ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ தூரம் செஞ்சிட்டான், அவனுடைய மனது மாறிடுச்சு. உடனே சொல்ற, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரனா, ஆபிரகாமே ஐஸ்வர்யவான் தான். ஆபிரகாம் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஈசாக்க பலியிடுப்பானே, பரவாயில்ல ஆண்டவரே, ஒன்றும் இல்லை, 9 ஈசாக்க கொடுத்தாலும் நான் பலியிடுவேன், உமக்காக இழக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொன்னான்ல. அவன் ஐஸ்வர்யவான் தான், பணக்காரன் தான்.
அவனுடைய சம்பத்து பூமி தாங்கிக் கொள்ள முடியாததா இருந்தது. ஆனா அவனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? இயேசுவை காட்டில் எனக்கு எந்த ஒரு காரியம் பெருசே இல்லை. ஆமென். இயேசுவை காட்டில் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் பெரிய காரியமா எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம், ஆண்டவருக்கா நிக்கணுன்ற ஒரு தாகம், வைராக்கியம். அதான் சொல்றாரு, சகீவோடு ஆபிரகாம் ஒப்பிடுறதுக்கு என்ன தெரியுமா? இவன் பிரமாணத்தில் இருக்கலாம், எதில் இருக்கலாம், சரியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா என் கூட அவன் வந்துட்டான், என் கூட அவன் பயணிக்க போறான் அப்படின்னோடனே ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவன் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு துணிவா இருக்கிறான் அப்படின்னா இவன் என்னுடைய சீடனா இருப்பான். அப்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல அப்பாவை நோக்கி பார்த்தவர்களா. இதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. தேவனுக்கு சித்தமான இன்னொரு நாள் இதை குறித்து நாம் பார்ப்போம். கண்களை மூடி ஓ ஷதரபரபா, நீங்க மாத்திரம் எனக்கு போதும்பா. என் தேவைய சொல்லி சொல்லி உம துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வான பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வான பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். அடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, எங்களை தரை மட்டுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கோம்ப்பா. எப்படியாவது அவரை பார்க்கணும்னு வந்திருந்தான், அவரை பார்க்க தான் வந்தான். அவன் வீட்டுக்கே அவனை அழைச்சிட்டு போயிட்டாரு. அந்த விசுவாசம், அந்த ஏக்கம், அந்த எண்ணம் எல்லாமே ஆண்டவரே உங்க வீட்டுக்கு நீங்களே கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அந்த விசுவாசம் உள்ள ஏக்கம், வாஞ்ச, இதெல்லாம் அவருக்கே தெரியும். நம்ம அப்படியே அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்படுவீராக. எங்கள் வீட்டில் நீர் தலைவராக இருங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் தலைவராக, எல்லாவற்றுக்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனையும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் இணையதளத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழி நடத்தி பாதுகாப்பாராக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடும் பொழுது கூட உதாரணமாக ஊழியத்திற்கென்று தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செலுத்துங்கள். அதே நேரத்தில் ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அன்பு சகோதரர் குடும்பங்களுக்கு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you. Thank you.